சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். இந்த பட்ஜெட்ல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. எதெல்லாம் சாத்தியம்? குறிப்பா தேர்தல் ஆண்டு அப்படின்றதால இந்த 5 மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படுமா? பீகாருக்கெல்லாம் கடந்த வருடம் இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். தமிழகம் எதிர்பார்த்தது கிடைக்குமா? இல்லை, பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய விஷன் ரொம்ப ஒரு நேரோடு விஷனாக ஆயிடக்கூடாது. ஏன்னா 2014 ஐயா மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றது இன்றைக்கு இது 12வது பட்ஜெட், 2026 13வது பட்ஜெட்டு கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஒரே அலைன்மெண்ட்ல தான் நீங்க பார்க்கணும். 2014 மோடி அவர்கள் பிரதமராவதற்கு முன்னால இந்த நாட்டினுடைய டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ்லாம் எப்படி இருந்தது, இன்னைக்கு 2026 எப்படி இருக்குன்னு பார்த்தாதான் இந்த பட்ஜெட்ஸோட முக்கியத்துவம் தெரியும். அதில் குறிப்பா மரியாதைக்குரிய இன்னைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமர்ப்பிக்கிற 9வது பட்ஜெட். ஒரு தமிழனாக நான் பெருமைப்படுகிறேன். என் தமிழ்நாட்டு பெண்மணி அவங்க இன்னைக்கு மத்திய நிதியமைச்சரா 9 தொடர் பட்ஜெட்டுகளை கன்சிஸ்டண்டா 9 பட்ஜெட்டுகளை அவங்க கொடுக்குறாங்கன்றது இந்தியாவிலேயே தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு பெருமையா நான் பார்க்கிறேன். அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்ஜெட் வெற்றி பெறும். நீங்க இந்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்தா தெரியும். நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் மேனா, சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரியா நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கு. எனக்கு என்ன கன்செஷன் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் நிறைய இருக்கு. இப்போ ஆனந்த ரங்கநாதன் அவர்கள் ரொம்ப நல்லா சொன்னாங்க. இப்போ எக்கனாமிக் சர்வே வந்திருக்கு. அந்த எக்கனாமிக் சர்வேல 3 உலக நிலைகளை பற்றி படம் பிடிச்சு காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற குளோபல் எக்கனாமிக் சீனரியோ தி பெஸ்ட் கேஸா இருந்தா எப்படி இருக்கும், தி ஒஸ்ட் கேஸா இருந்தா எப்படி இருக்கும், ஒரு மல்டிபிள் பிரேக் டவுனா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. வேறு எப்போதும் இல்லாத அளவிற்கு இன்னைக்கு இருக்கிற உலக சூழல், பொருளாதாரத்திலையும் சரி, அந்த போர் மூலமாங்கிற நிலைமையிலையும் சரி, குறிப்பா அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு ரொம்ப ஒரு அன்ஸ்டேபிள் வேர்ல்டு ஆர்டர் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறதோ என்றுதான் நம்மளாம் அச்சப்படுகிற நிலைமை இருக்கு. வெனிசூலாவில் என்ன நடந்தது, ஐஸ்லாண்டில் என்ன நடந்தது, இன்னைக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த போர் பல ஆண்டுகளாக இன்னும் நிக்கல. 3 வருஷம் கொரோனாவினுடைய அந்த லாக்டவுன், அந்த தாக்குதல இருந்து மீண்டும் இப்ப இந்தியா வந்திருக்கு. இந்த சூழல்ல நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்ல விரும்புறேன். ஒன்னு, இன்னைக்கு உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கானமி இந்தியன் எக்கானமி தான். 7.4% அப்படின்னு வேர்ல்டு ஏஜென்சிஸ் எல்லாம் சொல்றாங்க. இது நமக்கு ஒரு பெரிய பெருமை. ஒரு காலத்துல சீனா தான் ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கானமி. அதே மாதிரி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை $5 trillion கொண்டு வரணும்ன்றதான் மோடி அவர்களுடைய பெரிய விஷன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 4.5 trillion எட்டிட்டோம். இன்னும் ரொம்ப குறுகிய காலத்துல 5 trillion தாண்டிடுவோம். ஆனாலும் கூட சீனாவினுடைய 18 trillion, அமெரிக்காவோட 27 trillion, இதெல்லாம் ஒப்பிடும்போது நாம போக வேண்டிய தூரமும் ரொம்ப அதிகமா இருக்கு. மோடி அவர்கள் $5 trillion இலக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோட GDP $1 trillion அப்படின்னு இலக்கு வச்சு வேலை செஞ்சாங்க. அப்ப இது மாநிலங்களுக்குள்ளேயும் ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியை உருவாக்குறத நாம பாக்குறோம். 2 முக்கியமான வரி சீர்திருத்தங்களை போன வருஷம் நம்ம நிதியமைச்சர் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒன்னு, 12 லட்சம் ரூபாய்க்கு வருமான வரி விலக்கு என்பது நடுத்தர மக்கள்லாம் கொண்டாடுகிற ஒரு பெரிய வரி விலக்கு. ஜிஎஸ்டி ரிஃபார்ம் நான் சொல்ல மாட்டேன், ஜிஎஸ்டி ரெவல்யூஷன். 5 ஸ்லாபா இருந்ததை 2 ஸ்லாபுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட ஜிஎஸ்டி அந்த டாக்ஸ் ரியலைசேஷன் குறையவே இல்லை. இன்னைக்கு நிதியமைச்சர் சென்ற ஆண்டு 50 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க. இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரும். இப்போ இந்த ஒரு 52 லட்சம் ரூபாய்க்கான அந்த ஒரு பட்ஜெட்ல தான் நீங்க விவசாயிகள், நடுத்தர வர்க்கம், பெண்கள், சார் சொன்ன மாதிரி MSME, இண்டஸ்ட்ரியலிஸ்ட், கார்பரேட், ராணுவம், கல்வி, மக்களுடைய உடல் நலம், மருத்துவ கல்வி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் உள்ளடக்குனதா இந்த பட்ஜெட். கிட்டத்தட்ட 140 கோடி மக்களுடைய எவ்ரி டே இந்த குரோயிங் ஆஸ்பிரேஷன்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக சூழல் நமக்கு இருக்கிற பிரச்சனை, பல விஷயங்களை உலகளாவிய சந்தை தான் முடிவு பண்ணுது. நம்மளோட ஆயில் பிரைஸ உலக சந்தை தான் முடிவு பண்ணுது. தங்கம் விலையை உலக சந்தை தான் முடிவு. வேர்ல்டு கோல்டு கவுன்சில் இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டில் தான் அது முடிவாகுது. அப்ப அதற்கேற்ற மாதிரி என்ன வரி சீர்திருத்தங்களை கொண்டு வரணும், MSMEக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி சொன்னாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பட்ஜெட்ல பெரிய அளவுல அந்த அப்ளிகேஷன் ஆகும். நீங்க 2014 நமது பிலோ பாவர்ட்டி லைன், மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது 23% பிலோ பாவர்ட்டி லைன் மக்கள் தொகையில 23% வறுமை கோட்டு கீழே இருந்தாங்க. இன்னைக்கு 9% மக்கள் தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்கும் போது 4 வழிச்சாலைகள் 24,000 கிலோமீட்டர் தான், இன்னைக்கு 37,000 கிலோமீட்டரா இருக்கு.
நீங்க அப்படி ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாகர்மாலா திட்டங்கள், துறைமுகங்கள், புதிய விமான நிலையங்கள், புதிய பல்கலைக்கழகங்கள், தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் ஒரு 11 மருத்துவக் கல்லூரி, எல்லா மாநிலங்களில் பெரும்பான்மையான மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனைகள், அதே மாதிரி ஆபரேஷன் சிந்தூர், இந்த மாதிரி விஷயங்கள்ல நமது ராணுவ வலிமையை காட்டுகிற விஷயங்கள், இப்படி எல்லாமே இந்த பட்ஜெட் அலோகேஷன் மூலமாகத்தான் வருகிறது. ஒரு காலத்தில் நமது ராணுவ உதிரி பாகங்கள்லாம் இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம். மோடி அவர்கள் வந்த பிறகு இந்த மேட் இன் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய ராணுவ தளவாடங்கள் வெளிநாட்டில் வாங்குறோம். நம்ம இஸ்ரோ மக்கள் சயின்டிஸ்ட் உருவாக்குற செயற்கைக்கோள்கள் இன்னைக்கு வெளிநாட்டில் ரொம்ப பெரிய டிமாண்ட் இருக்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரோ இன்னைக்கு உலகத்தின் தரமான ஒரு உலக நிறுவனமாக நாம வளர்ந்திருக்கோம். இப்படி விஞ்ஞானத்துல, தொழில்நுட்பத்துல, ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல புதிய உச்சத்தை தொட போகிறோம். நம்ம இன்னொரு 5 வருடங்கள்ல உலகத்துக்கு வழிகாட்டுற இடத்துக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நாம வருவோம். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்லையும் நாம போதிய அளவு அந்த இலக்கை நாம் எட்டவில்லை என்பது உண்மைதான். ஆனால் அதற்கு நிறைய காரணங்களும் இருக்கிறது. இன்னும் அதை நோக்கி நமது நிறுவனங்கள்லாம் தயாராகணும். விஷன், மோடிஜியுடைய விஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறுவனங்கள் தயாராகும் போது நாம நிர்ணயித்த அந்த 1 கோடி ஸ்கில்டு பாப்புலேஷன்ங்கிறது இந்த ஸ்கீம்ல ரொம்ப சீக்கிரமாக நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். அதனால வரக்கூடிய பட்ஜெட் என்பது நமது நாட்டினுடைய தொடர்ந்த வளர்ச்சி, இந்த 12 ஆண்டு கால பட்ஜெட்டினுடைய தொடர்ச்சி, இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய உள்கட்டுமானம், மக்களை வறுமை கோட்டிலிருந்து பெரிய அளவுக்கு மீட்டு மேல கொண்டு 9% கீழே இன்னும் கொஞ்சம் கொண்டு வருவது, இப்படி மல்டிபிளா இருக்குமாக நடுத்தர வர்க்கத்தினுடைய ஆஸ்பிரேஷன்ஸ், இதெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி தான் இந்த பட்ஜெட் இருக்கும். ரொம்ப எல்லாரும் பாராட்டும்படியாக இந்த பட்ஜெட் அமையும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.